மதுரையில் ஒரு தம்பியை காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைச்சிட்டு கொண்டு போய் அடிச்சு தூக்கி ஆத்துல போட்டாங்க போலீஸ் என்று மக்கள் போராடி கொண்டிருக்கிறான். மதுரையிலிருந்து எருமை தம்பி ராஜ்குமார் அவர்களுக்கு எனக்கு தகவலை தெரிவித்தார். நான் உடனே உயரதிகாரிகளை தொடர்பு கொண்டு அதில் நியாயமான நீதி விசாரணை நடத்துவதற்கு அரசு உத்தரவிட வேண்டும் என்று கோருகிறேன். காவல் நிலைய மரணங்களாக இருக்கலாம், லாக்அப் டெத்துகளாக இருக்கலாம், விசாரணை கைதிகள் சாவாக இருக்கலாம், என் பெண்களை விசாரணைக்கு அழைத்து சென்று பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுவதாக இருக்கலாம், வேலியை பயிரை மேய்வது என்று சொல்வார்களே அதுபோல் சமீபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 காவலர்கள் ஒரு பெண்ணை அநியாயமாக கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார்கள். அந்த படுபாதக செயலை செய்திட்ட அவன் காவலராக இருந்தாலும் அவன் சட்டத்தின் முன் உச்சபட்ச தண்டனை கொடுக்கப்பட்டு இனி எந்த ஒரு காவல் பணியில் இருக்கக்கூடியவனும் அந்த தவறை செய்யாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி போராடுகின்ற சட்டமன்றத்தில் அதற்காக கவன ஈர்ப்பு தந்து நாளை பேச இருக்கிற அரசியல் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. நம்ம திமுகவோட கூட்டத்தில் இருக்கிறோம். முதலமைச்சர் ஸ்டாலின் கையில தான் காவல்துறை இருக்கு. காவல்துறையே இந்த தப்பை செஞ்சுட்டான். அதனால வேல்முருகன் பார்த்தும் பார்க்காமல் கடந்து செல்லக்கூடியவன் அல்ல. காவல்துறை செய்தாலும் தவறு என்று நெஞ்சுரத்தோடு தட்டி கேட்டு அந்த உயிரிழப்புக்கும் அதுபோன்ற கற்பழிப்புக்கும் ஆளான குடும்பத்திற்கு உரிய நிவாரணமும் வழக்கை நீதிமன்றத்திலே தொடுத்து நீதியை பெற்றுத் தருவதும் குற்றவாளியை கூண்டிலேற்று தண்டிப்பதும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேலை.